அந்தமான் தீவில் இருக்கக்கூடியது தான் இந்த செல்லுலார் சிறை. இந்த செல்லுலார் சிறையை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடப்பட்டவர்களை இங்கே கொண்டு வந்து அடைக்கப்பட்டு அவர்களை சித்திரவதை செய்வதற்காகவே ஆங்கிலேயர் காலகட்டத்தில் 1896ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 1906ஆம் ஆண்டு இந்த சிறை என்பது கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 பிரிவுகளாக இந்த சிறை வந்து பிரிக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட சிறை அறைகள் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த செல்லுலார் சிறையோட சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கே வரக்கூடிய கைதிகள் ஒருவர் சந்திக்க முடியாத அளவிற்கு மிக கொடுமையான சிறைகள் அறைகள் என்பது அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்போனால் பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து கப்பல் வழியாக சிறையை அவர்களை கொண்டு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொண்டு வந்து இங்கே அடக்கி அவர்களை சித்திரவதை செய்து அதில் ஒருவரை மட்டும் ரிலீஸ் செய்து அங்கே கொண்டு போய் அதாவது அந்த மாநிலத்தை சொல்லணும் யாரும் போராடாதீங்க அந்தமானில் ஒரு கொடூரமான சிறை இருக்கிறது அந்த சிறைக்கு போனால் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அதனால் யாரும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த சிறை அமைக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய வந்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிறையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கைதிகள் ஒருவரை சந்திக்க முடியாவிட்டாலும் இங்கே தூக்கு தண்டனை போடுவதை மட்டும் அனைத்து கைதிகளும் பார்க்கக்கூடிய அளவிற்கு சில இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் செக்கு இழுப்பது இந்த அந்தமான் பொறுத்த வரைக்கும் மல்லாட்ட எண்ணெய் அதாவது கடலை எண்ணெய் மற்றும் கடுகு எண்ணெய் அதை வந்து செக்கு இழுத்து மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய கைதிகள் மூலியமாக ஆங்கிலேயருக்கு அந்த காலத்தில் வந்து செக்கு இழுத்து மிக கொடுமையான ஒரு விஷயங்களை வந்து இந்த சிறையில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பு இந்த பகுதியில் ஜாப்பனீஸுடைய அட்டாக் என்பது நடைபெற்று அந்த 3 பிளாக் மொத்தம் 7 பிளாக்கில் 3 பிளாக் வந்து தரைமட்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பிளாக் கொஞ்சம் டேமேஜோடு தற்பொழுது இருக்குது. ஆனால் மற்றபடி 3 பிளாக் தான் இப்போதைக்கு பொதுமக்களுடைய பார்வைக்காக இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே காலை முதல் மாலை வரை இந்த பகுதியில் வந்து ஏராளமான சுற்றுலாவாசிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இந்த செல்லுலார் சிறையினுடைய சிறப்பம்சங்கள் என்ன எந்த அளவுக்கு கொடுமை செய்யப்பட்டிருக்க தொடர்ந்து பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் லைட் அண்ட் ஷோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக இந்த சிறை எவ்வளவு கொடுமை செய்யப்பட்டது இந்த சிறையில் என்னென்ன போராட்டங்கள் நடைபெற்றது குறிப்பாக வீர் சாவர்கருடைய அந்த செல் அதுபோல் சுபாஷ் சந்திர போஸ் இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றது தொடர்பாக சந்திப்பது இந்த லைட் ஷோ வந்து இங்கே போடப்பட்டது. எனவே இங்கே வரக்கூடிய அந்த சுற்றுலாவாசிகள் தினந்தோறும் இந்த லைட் ஷோவை பார்த்து இந்த செல்லுலார் சிறையினுடைய வரலாற்றுகளை தெரிந்துக்கிறார்கள். அந்தமானிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீ விக்னேஸ்வரன், செய்தியாளர் தாமரைக்கணி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.